கொள்கையை விட்டு கூட்டணி என கூறுவது கட்சி ஆரம்பித்ததன் நோக்கத்தை அவமதிப்பதாகும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். காரைக்குடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் காரைக்குடி தனியார் மகாலில் நடந்தது. இதில் அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பங்கேற்று கட்சியினருக்கு அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொள்கையை விட்டு கூட்டணி என்பது புது விளக்கமாக இருக்கிறது என்றார். கொள்கையை விட்டு கூட்டணி சேருவது கட்சியை அவமதிப்பதாகும். கூட்டமாக சேர்ந்து கொள்ளையடித்தால் அது நியாயமாகி விடுமா? உண்மையான கொள்கை நோக்கம்தான் வழி நடத்தும். அதை விட்டு தேர்தல் நேரத்தில் கொள்கையை விடுவது எதற்காக என்று கேள்வி எழுப்பினார். கொள்கை வேற, கூட்டணி வேற. நான் கேட்கிறேன், எல்லாருமே இது சொல்றாங்க, எல்லா தலைவர்களுமே கொள்கை வேற, கூட்டணி வேற. கொள்கையை விட்டுட்டு என்ன கூட்டணி? கூட்டு அணிங்கிறது எதுக்காக? மொத்த கொள்கை இருந்தா தானே கூடி வேலை செய்யணும். கொள்கையை விட்டுட்டு ஒரு கூட்டணின்னா அது எப்படி ஏற்கிறதுன்னு எப்படின்னு புது விளக்கம் இருக்கு. எல்லா தலைவர்களுமே பெரும்பாலும் சொல்றாங்க, அது கொள்கை வேற, கூட்டணி வேற. கொள்கை இல்லாத அரசியல் 10 பாவங்களை சொல்றாரு அண்ணன் காந்தியடி. அதுல கொள்கை இல்லாத அரசியலையும் ஒண்ணு சொல்றாரு. கொள்கையை விட்டுறோம், கொள்கையை பற்றி கவலைப்பட்ட கூட்டணி வைக்கணும். எதுக்காக வைக்கணும்? எந்த கொள்கையை நிறைவேற்ற கூட்டணி வைக்கணும்? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா இல்லை வேற? ஒரு கொள்கை, அது என்ன கொள்கை? தனித்தனியா கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு? நீங்க சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை. அந்த கொள்கையை நிறைவேற்றத்தானே நீங்க வேலை செய்யணும். எல்லா மாநிலங்களிலுமே கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அப்படின்னு ஒரு விதின்னு நீங்க சொல்றீங்க. கெஜ்ரிவால் முதல்ல எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாரு? எந்த கட்சியோட கூட்டணி வச்சு 2 தேர்தலில் வென்று வந்தாரு? மம்தா மேற்கு வங்கத்தில் எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாரு? 14 தேர்தலில் 37 இடம் வந்துறாங்க அம்மையார் ஜெயலலிதா. எந்த கட்சியோட கூட்டணி வச்சு? மக்களை நம்புகிறவர்கள், மக்களை நம்பிதான் நீங்க இருக்கீங்க. தலைவர்கள் கட்சியை நம்பினா இப்போ மக்களை நம்பல, நீங்க அதுதானே கேள்வி எப்படி சொல்லுங்க? இது கூட்டமா சேர்ந்து கொள்ளையடிச்சா அது நியாயமாயிரும்னு நினைக்கிறேன். கூட்டமா சேர்ந்து ஒரு செயலை செஞ்சுட்டா அது நியாயமாயிரும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்னை சந்திக்கிற என் மக்கள், எங்களை தனிப்பட்ட முறையில் பார்க்கிற என் மக்கள், எந்த காலத்திலையும் யாரோடும் சேர்ந்துடாத மகனின் தான் நீ சொல்ற. இந்த தவறை மட்டும் நீ செஞ்சிடாது. உண்மையிலே என் மக்களுக்கு என் மேல அன்பு இருக்கிறது காரணமே இந்த பையன் எதுக்கும் சமரசம் இல்லாம தனிச்சு நின்று இந்த பிள்ளைங்க போராடுறாங்கிறதுனால தான். அது இல்லை, உயர்ந்த நோக்கத்தை கொண்டு போறது அந்த கொள்கை தான் வழி நடத்துமே ஒழிய, நோக்கம் தான் வழி நடத்துமே ஒழிய, தேர்தல் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சேர்ந்துருவாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், மதுவை ஒழிக்கணும்னு எல்லா கட்சிகளும் பேசுது மாநாடு. மது ஆலையை திறந்து, மதுக்கடையில திறந்து நடத்துகிற கட்சிகளோட கூட்டணி வச்சா அது எப்படி ஒழியும்? ஒரு வெற்று முழக்கம் ஏமாற்றம் ஆயிடும். மாற்றம் என்கிறோம், ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சிங்கிறோம், முறையான நேர்மையான ஆட்சி, எளிமையான ஆட்சி, மக்களுக்கு உண்மையான ஆட்சின்னு சொல்றோம். ஒவ்வொரு கட்சியும் தொடங்கும் போது அதான் சொல்றோம். ஆனா எந்த கட்சி உண்மையான ஆட்சி இல்லை, எந்த கட்சி நேர்மையான ஆட்சி இல்லை, எந்த கட்சி ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த கட்சி ஆட்சின்னு தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். அதுல இருந்தா மாற்றுன்னு வரும். வந்து வச்சுட்டு திருப்பி அதே கட்சியோட 4-3 சீட்டை வாங்கிட்டு கூட்டணி வைக்கும்போது மாற்று என்பது இல்லாமல் ஏமாற்ற. எந்த கட்சி ஆட்சி, எந்த கட்சியினுடைய கொள்கை, எதுல இருந்து மாற்றுன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அதுல இதுக்கு மாற்றுன்னு வந்துட்டு திருப்பி அதே கட்சிகளோட கூட்டணி வச்சா அது மாற்றா ஏமாற்ற?